SRMPR குளோபல் ரயில்வேஸின் மகான்களின் மகா தரிசன சுற்றுலா. முன்பதிவுக்கு அழையுங்கள் 8008800800. சுதாகர் அண்ணனுக்கு தாழ்மையோடு இன்னொரு கருத்து சொல்ல விரும்புகிறேன். அதாவது நீட்டை எதிர்க்கிறாங்க, நீட்டை ஒழிக்க போகிறோன்னு சொல்கிறாங்க. நீட்டை பாராளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தினதே திரு காந்தி செல்வம் என்ற எம்பி. அது திமுகவோட எம்பி, மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இருக்கும் பொழுது அவர் தான் அறிமுகப்படுத்தினார். நீட்டுக்குள்ள போனோம்னா அது பெரிய விவாதம். நீட்டுக்குள்ள போனோம்னா அதை தாண்டி சரி இன்னொரு விஷயம். பாஜக அடுத்து என்ன பண்ண போறாங்க? இன்னொரு விஷயம், பாஜக கூட்டணி இனிமே 2026 கூட பாஜகவுடன் கூட்டணி கிடையாதுன்னு அதிமுக சொல்லிட்டாங்க. இன்னொரு விஷயம், அப்ப அடுத்த கட்டம் அதிமுக பாஜகவோட செயல்பாடுகள். அதை மட்டும் நீங்க பேசுங்க. இல்ல, நேரம் குறைவா இருக்கு. நேரம் குறைவா இருக்கு. என்னுடைய கருத்து நான் சொல்லல, அவரோட கருத்து சொல்லிருக்காரு, நான் சொல்ல வேண்டாமா? அதை ஒட்டி தான், சப்ஜெக்ட் ஒட்டி. அதாவது திரு சந்திரபாபு நாயுடுவும் திரு நிதிஷ்குமாரும் பாஜகவை மிரட்டுகிறார்கள் என்று சொன்னார் அவரு. அது ஒரு ஆதங்கத்தில் வந்த பேச்சு. இன்னொரு எம்பி கூட இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா, அதாவது திரு மோடி அவர்கள் திமுக வாங்கின 40 இடத்துக்கு பயந்துதான் பாராளுமன்றத்தில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வணங்கினார்னு சொன்னாங்க. இந்த அம்மா 5 வருஷம் பாராளுமன்றத்தை எப்படி அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் புத்தகத்தை பார்க்கவில்லை என்று நமக்கு சந்தேகமாக இருக்கு. ஏன்னா 2014 முதன்முறையா திரு மோடி அவர்கள் பாராளுமன்றத்துக்குள்ள வரும்பொழுதிலிருந்தே அதை வணங்கிவிட்டு தான், அரசியலமைப்பு சட்டத்தை வணங்கிவிட்டு தான் உள்ளே வருவார். இதை எப்படி எம்பி 5 வருஷமா இருந்த எம்பி எப்படி இதை மாற்றி பேசுறாங்கன்னு எனக்கு தெரியல. அடுத்த கட்டம் என்னன்னு கேட்குறீங்க பாஜகவுக்கு. பாஜக இங்க வளர்க்கறது தான் பாஜகவோட அடுத்த கட்டமே. இப்போ இந்த ஒரு 2-3 ஆண்டு காலத்தில் 11% வளர்ந்தது. இன்னும் இந்த ஒரு 15% ஒரு 25% வரதுக்கு தான் வளர்க்கறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கு தான் எல்லா விதமான, இப்போ பார்த்தீங்கன்னா மத்திய சென்னையிலேயே ஒரு சில வார்டுகளில் அதிகப்படியான வாக்குகள் பாஜக பெற்றிருக்கிறார்கள். அது மாதிரி மத்திய சென்னையிலும் 2வது இடம், தென் சென்னையிலும் 2வது இடம். ஸோ சிட்டிக்குள்ளரையும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால பாஜகவோட அடுத்த கட்டமும் இதை எப்படி முன்னெடுத்து செல்வது, அதாவது இந்த வளர்ச்சியை எப்படி மேன்மேலும் முன்னுக்கு கொண்டு போறதுன்றது தான் அவங்களுடைய. சார், இப்போ இது ஒரு ஹிப்போதெட்டிக்கல் ஒரு கொஸ்டினா, ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் இருந்தாலும் நான் கேட்குறேன். பாஜக மாநிலத்துக்குள்ள இருக்கக்கூடிய பாஜக மாநில பாஜக இதுக்குள்ளேயே இவ்வளவு முரண்பாடுகள், அதாவது அண்ணாமலை, தமிழிசை, இதே மாதிரி நிறைய பேருக்கு அவரவர் கருத்து, அவரவர் விமர்சனம் இருக்கலாம். அடுத்த கட்டத்துக்கு நகரணும்னா ஒரு கூட்டணி வைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது அடுத்த அண்ணாமலை அவர்கள் கூட்டணி இருக்காது திராவிட கட்சிகளுடன் கூறிவிட்டார். இப்போ இதுல எந்த மாதிரியான செயல்பாடுகள் எடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு சொல்றேன். இதுல நீங்க முரண்பாடுகள் கட்சிக்குள்ளன்னு சொன்னதே தப்பு. இது முரண்பாடுகள் கிடையாது, அவங்க கருத்து. இப்ப தலைவர் அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கு கூட்டணி கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. இது அவரோட கருத்து. ஏன்னா தலைவராக அவருடைய கருத்து. இது எல்லாமே இது அண்ணாமலை எடுத்த முடிவு கிடையாது. இது சென்ட்ரல் பார்லிமெண்டரி கமிட்டின்னு 16 மெம்பர்கள் இருக்காங்க பாஜக, அவங்க எடுத்த முடிவு தான். அதே மாதிரி அடுத்த கட்டத்துக்கும் இப்போ திரு வைகோ அவர்கள், மானமுள்ள எந்த மனிதனும் திமுகவோட கூட்டணி வைக்க மாட்டான்னு இவ்வளவு காட்டமாக சொன்னவரே கூட்டணி வச்சார். இவர் ஒரு சாந்தமாக தான் சொல்லியிருக்காரு, அதாவது இருக்காது அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. இதை எடுக்க வேண்டியது திரு அண்ணாமலை அவர்களோ, நீங்க என்ன கேட்டா நானோ முடிவு எடுக்க முடியாது. அது சென்ட்ரல் பார்லிமெண்டரி கமிட்டி. போன முறை கூட இதேதான் சொன்னார் குமார் அவர்கள், கரம் ஏத்துனீங்க. போன முறை கூட திரு அண்ணாமலை அப்படிதான் சொன்னாரு, சென்ட்ரல் பார்லிமெண்ட். அதாவது எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, இவ்வளவு நேரம் கொஞ்சம் செட் ப்ராப்ளம். அதாவது நடந்து முடிந்த தேர்தலில் அமோக வெற்றி எது என்று யாருக்கு என்று சொன்னால் பாஜகவுக்கு தான் வெற்றி. ஏன்னு கேட்டா, இது திமுக வாங்கியிருக்கிற ஓட்டு 1,16,00,000 ஓட்டு வாங்கியிருக்காங்க. அண்ணா திமுக 88 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காங்க. அதே போல பாஜக 44 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கு, 48 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்கிறது. இந்த 88 48 கூட்டம் எவ்வளவு ஆகுது? 1,30,00,000 ஓட்டு ஆகுது. இது ரெண்டும் சேர்ந்து இருந்தா என்ன இருக்கும்? திமுகவில் ஒரு இடம் கூட வந்திருக்க முடியாது. இதுதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இல்ல, அது எப்படி சார் சொல்ல முடியுமா சார்? அத உறுதியா ஒவ்வொருத்தரும் அத அண்ணாமலையும் அதை தான் சொல்றாரு, இபிஎஸும் அதான் சொல்ற. ஒவ்வொரு கூட்டணியை பார்த்துதான் மக்கள் வாக்களிக்கிறாங்க. இதுல நீங்க இந்த அரித்மெட்டிக் இதுல ஒர்க் அவுட் ஆகுமா உங்களுக்கு? அது எப்படி நீங்க சொல்ல முடியும்? இல்ல, ஏன் எப்படி சொல்ல முடியாது? 2 பேரும் கூட்டணியா இருந்த கட்சி தான் 2 பிரிந்தது. சந்தர்ப்ப சூழ்நிலையால் பிரிந்தாச்சு.
பிரிந்த வாக்கு இன்னும் சொன்னா இந்த புதுசா ஓட்டுகள் கூட நிறைய வந்திருக்கும். ஏன்னா கூட்டணியை பார்த்து தானே மக்கள் வாக்களிக்கிறாங்க. இத ஒத்துக்கிறாங்களே, பாஜகவும் ஒத்துக்கிறாங்க, இபிஎஸ் அதிமுகவும் ஒத்துக்குது. அப்படியெல்லாம் கூட்டுனாலாம் ஒண்ணும் வாங்க முடியாதுங்க அப்படிங்கறத அவங்களே ஒத்துக்கிறாங்க. அது எப்படி கூட்டம் வாங்க முடியாது? அதுக்கு என்ன சயின்டிபிக் ரீசன்ஸ் என்ன? அதிமுகவுக்கு ஏற்கனவே அவங்க 2 கோடி வாக்கு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. 2 கோடி எங்களுக்கு 2 கோடி தொண்டர்கள் இருக்காங்கன்னு சொல்றாங்க. அந்த 2 கோடி இப்ப இருக்கா இல்லையாங்கிறது அது வேற விவாதம். பாஜகவுக்கு இவ்வளவு பெரிய ஓட்டு வந்ததில்லை, இது வரைக்கும் கிடையாது. இது வரைக்கும் தமிழ்நாட்டு வரலாற்றுல பாஜகவுக்கு இவ்வளவு ஓட்டு வந்ததில்லை. அது இவ்வளவு ஓட்டுல வந்திருக்குதுன்னா 44 லட்சம் 48 லட்சம் ஓட்டு வாங்கி இருக்குதுன்னு சொன்னால் அதிமுகவும் அதுவும் கூட்டணியா சேரும் பொழுது இன்னும் அதிகப்படியான வாக்குகள் தான் இதோட சேருமே தவிர இதுல குறையதுக்கு வாய்ப்பே கிடையாது என்பது என்னுடைய கருத்து. அப்படி வந்திருந்தால் திமுக பெற்ற வாக்குகளை விட ஒரு 4-5% அதிகமாக பெற்று மொத்த இடத்தையும் இந்த 2 கூட்டணி பிடித்திருக்கும். ஆனால் இதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மறுக்கிறார்கள். மறுப்பது என்ன காரணம்? அது 2 பேரும் மறுக்காங்க. ஏன்னா 2 பேரும் அந்த கூட்டணியை சேரவிடாம இருந்ததுக்கு 2 பேர் காரணம். அது 2க்கும் நியாயமான காரணங்கள் இருக்கிறது. நான் கூட ஏத்திருக்கேன். நான் கூட கூட்டணி இனிமே அதிமுக கூட நான் நிறைய கூட்டங்கள்ல பேசியிருக்கேன். நம்ம சேனல்ல கூட நான் பேசியிருக்கிறேன். ஏன்னா வேற சூழ்நிலை வேற. எடப்பாடி பழனிசாமியினுடைய எதேச்சதிகார முடிவுகள் இருக்கிறது. அந்த முடிவுகளை யாருமே சேர முடியாது. அவர் ஒரு முடிவு எடுத்தாருன்னா பிளெக்சிபிளா இல்ல. அவரு முதல்ல இருந்தே பிளெக்சிபிளா இல்ல. ஏன்னா பொறுத்துக்கிட்டு இருக்கணுமான்னு கேக்குறாங்க. அதிமுக தரப்புல அண்ணாமலை பேசுவதையெல்லாம் பொறுத்து கொண்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு கேக்குறாரு. அண்ணாமலை என்ன பேசினாரு? மதுரையில முத்துராமலிங்க தேவர் விஷயத்தை பத்தி பேசினார். இப்ப அதை டீட்டெயில பேசுற டைம் இல்ல. அத பேசுனது அவர் ஒரு கருத்தை சொன்னார். அப்படி கருத்தை பெரியார சொன்னார், அண்ணாவை சொன்னார்னா அதுக்கு இவருக்கு எங்க பொத்துக்கிட்டு வந்தது கோவம்? திராவிட கட்சிங்கிறாங்க சார். எப்படி சார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எப்படி சார் அமைதியா இருக்க முடியும்? அவர் அங்க நடந்ததானங்க சொன்னாரு. ஒரு நடந்த நிகழ்வா சொன்னார். அது நடக்கவே இல்லைன்னு சம்பந்தப்பட்ட பத்திரிகையே சொல்றாங்களே. இங்க பாருங்க, அதாவது நிகழ்வுகள் நடந்தது, அவர் ஓடி ஒளிஞ்சார் அப்படி எல்லாம் இல்லைன்னு மறுத்துட்டாங்க. இல்ல அது வேணா கூட குறைய இருக்கலாம். நான் அட்மிட் பண்றேன். இருங்க நான் அதை அட்மிட் பண்றேன். அதுல அவர் சொன்ன விதத்துல ஒரு சின்ன முரண்பாடு இருக்கலாம். அதற்காக பல ஆண்டு காலம் கூட தொடர்பு வைத்திருந்த ஒரு கட்சியை நாங்க அதனாலதான் நாங்க சின்ன முரண்பாடுகள் தான் பெரிய எதிர்ப்புகள் கிளம்பியது. அதனால புரிஞ்சுக்கணும் நீங்க. இப்ப அதனால அதாவது ஒரு வார்த்தை விடும்பொழுது அதனால் ஒன்னால் நான் கேட்டேன், என்னால நீ கேட்டேன், 2 பேரால ஆட்சி கட்டதுங்கிறதா நடந்திருக்கு. சரி சார், நேரம் குறைவா இருக்கு. நிறைவு கருத்தா எடுத்துக்கிறேன். சுருக்கமா இப்ப ஓபிஎஸ் சசிகலாவும் அழைப்பு விடுத்திருக்கிறாங்க. அப்ப ஒன்றிணைவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா? அடுத்த கட்டத்துக்கு தொண்டர்கள் விருப்பம் என்னவாக இருக்கிறது? தொண்டர்களோட விருப்பம் கழக பொதுச் செயலாளர் அண்ணன் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் தலைமையே நாங்கள் விரும்புகிறோம். இதை இதுக்கப்புறமும் நாங்கள் இன்னும் புத்துயிர் பெற்று இன்னும் வேகமாக ஓட நாங்கள் தயார் நிலை நாங்கள் படுத்திக்கிறோம். இந்த 3 பேரையும் அண்ணனே ஏற்கனவே பதிவு பண்ணிட்டாரு. அதெல்லாம் கடந்து போன விஷயம்னு. அதனால் இந்த ஊடகம் இதை பெரிய பிம்பமா கொண்டு இதை பப்ளிசிட்டி பண்ணணும்ன்ற அவசியமே கிடையாது. ஊடகங்கள் தான் இதை வாய்ப்பே கிடையாது. நிறைவு கருத்து சுருக்கமாக. அதிமுக ஒன்றிணைவதற்கான சாத்தியமே கிடையாது. ஏற்கனவே நிழல் அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருந்த சசிகலாவினுடைய அந்த தலைமையை அவர்கள் விரும்பாம தான் ஓபிஎஸ் வெளியே வந்தாரு. விரும்பாம அங்கிருந்து அவங்களுடைய நிர்வாகத்துக்குள்ள இருக்க முடியாம தான் அமமுக வந்திருக்கு. அதனால சாத்தியம் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுக என்கிறது தான் யதார்த்த நிலைப்பாடாக இருக்கிறது. சரி, 2026 ஆட்சி அமைப்போம்னு அதிமுக சொல்றாங்க. மறுபடியும் பாஜக ஆட்சி அமைப்போம்னு சொல்றாங்க. அடுத்த கட்டம் இவங்க 2 பேருடைய பயணம் சுருக்கமாக. இப்ப 2 பேருமே பாஜகவை தான் குறி வைக்கிறதுனால பாஜக அசுர வளர்ச்சி அடைந்து கண்டிப்பாக ஆட்சி அமைக்கிற நிலைமைக்கு வருவார்கள். வரவில்லை என்றாலும் இந்த 2 கட்சிகள் சேர்ந்து தள்ளுவார்கள். அதன் அடிப்படையில் பாஜக கண்டிப்பாக 2026 ஒரு வலுவான கட்சியாக கூட்டணி அமைத்து ஆட்சியை பிடிப்பார்கள். அதுதான் என்னுடைய கருத்து.